இந்த நாள் கண்டிப்பாக நிறைய பேர்த்தோட ஃபேவரட் லிஸ்ட்டில் இருக்காது. ஏன் தான் இந்த நாள் வந்துச்சோன்னு தான் நமக்கு தோணும். காலையில் கரெக்டாக அடிக்கிற அலாரமாக எடுத்து உடச்சி போடலான்னு தோணும். எஸ், இட்ஸ் மண்டே மார்னிங். ஹாய் எவ்ரிவான், நான் கௌதம். வெல்கம் டு மை சேனல். காலையில் 5 மணி முக்கியமான நேரத்தில் சீக்கிரமாக எழுந்து ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு செட் பண்ணி அடிக்காத அலாரம் கூட மண்டே மார்னிங்னா கரெக்டாக தான் வேலையை செய்யும். இன்னும் 10 நிமிஷம் தூங்கலான்னு சொல்லிட்டு அலாரமில் இருக்கிற ஸ்னூஸ் பட்டனை அமுத்திட்டு தூங்கினா 10 நிமிஷம் கூட 10 செகண்ட் மாதிரி ஓடிடும். ஏன் இன்னைக்கு மட்டும் இந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக நடக்குது அப்படின்னு பாதி தூக்கத்தில் நம்ம யோசிச்சு பார்த்தா இட்ஸ் மண்டே மார்னிங்னு நம்ம பிரைன் நமக்கு ரிமைண்டர் கொடுக்கும். அப்புறம் என்ன, நமக்கு இருந்த மீதி தூக்கமும் காணாமல் போயிடும். பெட்டை விட்டு எழுந்திரிச்சே ஆகணுங்கிற கட்டாயத்தில் நம்ம எந்திரிச்சிருவோம். அப்புறம் கிளம்பி அவசர அவசரமாக நம்ம ஆஃபீஸ்க்கு ஓடிட்டு இருப்போம். அப்போது நம்ம ஃப்ரெண்டு நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்போம். என்ன மச்சான், மார்னிங்கு பார்க்க செம்ம பிரைட்டாக இருக்க அப்படின்னு நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்பான். ஏன்டா, நானே பஃபரான ஒய்ஃபை மாதிரி காலையில் அலைஞ்சிட்டு இருக்கேன், நீ ஏன்டா என்னை கடுப்பேற்றிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ரிப்ளை பண்ணிட்டு நம்ம போயிட்டு இருக்கோம். அப்படியே நம்ம ஃப்ரெண்டை கிராஸ் பண்ணிட்டு வேகமாக ஓடி வந்து கரெக்டான டைமுக்கு லாகின் பண்ணணும்னு சிஸ்டம் முன்னாடி உட்காந்தா நம்ம நேரம் அந்த சிஸ்டம் கூட ஸ்லோவாக தான் இருக்கும். இது எல்லா தரங்களையும் மீறி நம்ம லாகின் பண்ணிட்டு குரூப்பை பார்த்தா ஜாயின் செக்இன் கால்னு சொல்லி நம்ம ரிப்போர்ட்டிங் மேனேஜர் நமக்கு ஒரு டெக்ஸ்ட் போடுவார். மீட்டிங் ஜாயின் பண்ணுறப்பவே கேமராவை ஆன் பண்ணலாமா இல்லை வேணாமா, இல்லை எல்லாரும் ஆன் பண்ணியிருந்தா நம்மளும் பண்ணணுமா, இல்லை நம்மளை மட்டும் பண்ண சொல்லுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியிலேயே நம்ம மீட்டிங் ஜாயின் பண்ணுவோம். அன்னைக்குன்னு பார்த்து நம்மளை தவிர மற்ற எல்லாரும் செம்ம பிரைட்டாக தெரிவாங்க. அப்புறம் என்ன, அந்த மீட்டிங்லேயே டெய்லி டாஸ்க், வீக்லி டாஸ்க், அப்புறம் மந்த்லி டாஸ்க்குன்னு எல்லாமே கொடுப்பாங்க. இதெல்லாம் போதாதுன்னு சொல்லிட்டு மேண்டட்டரி டாஸ்க்குன்னு வேறு ஒன்று கொடுத்து கரெக்டான டைமுக்கு அப்டேட் பண்ண சொல்லுவாங்க. இதெல்லாம் சொல்லி அவங்க மீட்டிங்கை முடித்ததுக்கப்புறம் ஒரு வழியாக மீட்டிங் முடிச்சுட்டேன்னு சொல்லிட்டு மெயில் பக்கம் வந்தால் வீக்லி ரிப்போர்ட், குவாலிட்டி ரிப்போர்ட், எஸ்கலேஷன் அப்படின்னு பல அதிர்ச்சி நமக்கு அடுத்து காத்துக்கிட்டு இருக்கும். இவ்வளோ டாஸ்க்கு இடையில் ஒரு சின்ன பிரேக் எடுக்கலான்னு சொல்லிட்டு சோசியல் மீடியா பக்கம் போனால் நம்ம பார்க்குற ஒருத்தனும் ஹேஷ்டேக் மண்டே மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பல செல்ஃபிஸ் போட்டிருப்பாங்க. எல்லாம் பார்த்ததும் காலையில் எழுந்திரிச்சு வேண்டா வெறுப்பா வேலைக்கு வந்து மோட்டிவேஷனே இல்லாத சுற்றிட்டு இருந்த நமக்கு எப்படி இவங்களுக்கு மட்டும் மண்டே ஆனால் அந்த மோட்டிவேஷன் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே யோசிக்க வைக்குது. ஓகே, ஆல்ரைட், இவ்வளோ நேரம் நமக்கு நடந்த ட்ராமாவே போதும் நம்ம கஷ்டப்படுறதுக்கு. இப்போது நம்ம ஸ்கிரிப்டை மாற்றி எழுத வேண்டிய நேரம். இந்த மண்டே எனக்கான மண்டேன்னு நினைக்க வேண்டிய நேரம். மண்டேஸ் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணணும். மண்டேஸ் அப்படிங்கிறது ஒரு பிளாங்க் ஒயிட் போர்டு மாதிரி. அதில் என்ன எழுதணும் அப்படிங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணணும். ஏன்னா அதோட பெண் நமக்கு தான் இருக்குது. உங்கள் மண்டேயை ஒரு சின்ன மாற்றத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். டெய்லியும் காலையில் எழுந்து ஓடுறதுக்கு பதிலாக சண்டே நைட் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே நேரமாக தூங்க போயிடுங்க. சண்டே மார்னிங் அடிக்கிற அலாரமை 5 மினிட்ஸ் முன்னாடி எழுந்திரிச்சு நீங்கள் அதை ஆஃப் பண்ணி பாருங்கள். உங்கள் டேயோட ஃபஸ்ட்டு வின் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் எழுந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச மியூசிக்கை போட்டு நல்லா வைப் பண்ணிவிட்டு ஜாலியாக கிளம்பி பாருங்கள். அன்னைக்கு நாள் செம்ம பாசிட்டிவாக உங்களுக்கு இருக்கும். ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மண்டே அப்படிங்கிறது நமக்கு ஒன்றும் எனிமிலாம் கிடையாது. அது ஜஸ்ட் ஒரு அனதர் டே, அவ்வளோதான். இந்த பாசிட்டிவ் நோட்டோட உங்கள் வீக்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். வர எல்லா நெகட்டிவ் தாட்ஸையும் அடித்து நாக் அவுட் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்களோட மண்டே மோட்டிவேஷனுக்கு தடையாக இருக்கிற அந்த ஒரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டான டைமில் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.